ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமா எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை, இயேசு அக்கறையுள்ளவர், பாரத்தை அவர் மீது சுமந்து. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ரிகி மலை உச்சியிலிருந்த 500 அடி கீழே இறங்க சாரா ஸ்மைலி தன்னை தயார்படுத்தும்போது, அவருடைய பயிற்சியாளர் அவள் சுமையை சுமப்பதற்கு முன் வந்தாங்க. ஆனால் அவளுடன் சிலவற்றை மட்டும் கொடுத்த பிறகுதான் மீதியை தானே சுமந்து நடந்தாளாம். அவள் மலையிலிருந்து அவள் கீழே இறங்குகையில தான் சாரா தன் பாரம் தன்னை தடை செய்வதை உணர்ந்தும் சற்று நின்று இளைப்பாறினாள். அதை கண்ட அந்த பயிற்சியாளர் அவள் இளைப்பாறினாளாம் என்று வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா அவர் அதை கண்ட அந்த பயிற்சியாளர் ஊன்றுகோல் தவிர மற்றவற்றை தன்னிடம் கொடுக்குமாறு அவர் கோரியிருந்தார். ஆனா சாராவும் தன் எல்லா சுமைகளையும் சுமந்தாங்க. ஏன்? அவருடைய வலிமையான அந்த நோக்க தோள்களின் மேல் சுமத்துனாங்க. மிகைப்படியான சுமை இல்லாததுனால சாராவால் எளிதாக கீழே இறங்க முடிந்தது என்று அவள் மத்தேயு 11:28 இயேசு கூறினதை நினைவு கூர்ந்தாள். இயேசு அவளிடம் முட்டாள்தனமாக, பிடிவாதம் உள்ள என் இருதயமே, நீ உண்மையாகவே உன்னுடைய கடைசி சுமையும் இறங்கி வைத்து விட்டாயே, நீ அவற்றை சுமக்கும்படியான தேவை உனக்கு இல்லை ஏன் என்று கூறுவதைப் போல தோன்றுகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மிடம் என் பாரங்களை உன்மேல் வைக்க அழைத்திருக்கிறேன். என் பிரச்சனைகள், பயங்கள், சந்தேகங்களை உன்மேல் சாற்றாமல் என் மேல் சுமந்து அதிக கவலைப்படுகிறேன். என்னை மன்னியும், நீ என்னை கவனித்துக் கொள்வீர் என்று நம்பி உம் நித்திய புயங்களில் நான் இளைப்பாற எனக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.